Hi and hello, welcome to Vyuga, a premier institute for competitive exams and entrance exams. நம்ம லாஸ்ட் வீடியோவில் நீட் எக்ஸாம் போஸ்ட்பான்மெண்ட் ஆன இன்ஃபர்மேஷன் வீடியோவாக பண்ணியிருந்தோம். அது எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவிலேருந்து நம்ம நீட் எக்ஸாம் சப்ஜெக்ட் கான்செப்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட் ப்ராப்ளம். இன் தட் த்ரீ ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் parallel and the total current is 12 amps அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கான டயக்ராம்ஸ் நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ இது 4 ohm ரெசிஸ்டர், 12 ohm ரெசிஸ்டர் அண்ட் 6 ohm ரெசிஸ்டர். ஸோ தட் ஆர் கனெக்டட் இன் parallel அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஜஸ்ட் கனெக்டட் தட் த்ரீ ரெசிஸ்டன்ஸ் as a parallel. ஸோ நெக்ஸ்ட் தி டோட்டல் கரண்ட் இஸ் given, that is 12 amps இதுக்குள்ளே போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ this is the total current flowing through the given circuit. ஸோ இப்போ இந்த சர்க்யூட்டில் நம்ம கேட்குற கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ we have to find the current through 12 ohm resistor. That is I just marked that current as a I12 அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் யூஸ் பண்ணுற சப்ஜெக்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேரலல் சர்க்யூட்டில் வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரலில் 3 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ யாராச்சும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸாக நமக்கு வோல்டேஜ் தெரிஞ்சிருந்தால் கூட அதே வோல்டேஜ் தான் மற்ற 2 ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸாகவும் இருக்கும். சப்போஸ் 4 ஓம்க்கு அக்ராஸாக சம் வோல்டேஜ் கூட தெரிஞ்சுது அப்படின்னா அதே வோல்டேஜ் தான் 12 ஓம் அக்ராஸாகவும் இருக்கும், 6 ஓம் அக்ராஸாகவும் இருக்கும். ஸோ இப்போ பட் கிவன் டேட்டா வச்சுட்டு நம்ம அந்த வோல்டேஜ் ட்ராப்பை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 ரெசிஸ்டன்ஸோடைய ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் செய்ய வேண்டிய வேலையை அந்த சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் செய்யும். ஸோ தட் இஸ் த மீனிங். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸாக என்னால் வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னா அதே வோல்டேஜ் ட்ராப் தான் இப்போ இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸாகவும் இருக்கும். ஸோ அதனால் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க சால்வ் பண்ணலாம். ஸோ ஐ எம் ஃபைண்டிங் தி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி 3 ரெசிஸ்டன்ஸ் 1/4 + 1/12 + 1/6. ஸோ ஐ எம் டேக்கிங் LCM. ஐ எம் ஃபைண்டிங் தி வேல்யூ ஆஃப் R ஈக்குவலன்ட் ஆஸ் 2 ohm. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்யூட்டை அப்படியே சிம்பிளிஃபைட் ஃபார்மில் நான் ட்ரா பண்ணுறேன். So I am just replacing the 3 resistance combination in parallel as a single resistance as 2 ohm. So இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸில் 2 ohm and 12 amps தெரியும். ஸோ by using Ohm's law we can able to find the voltage. So I am just finding voltage by V is equal to IR, Ohm's law. So 12 into 2, that is 24 volt. So in parallel circuit voltage same அப்படிங்கிற கான்செப்ட்னால இப்போ இதுக்கு அக்ராஸாக 24 வோல்ட் அப்படின்னா 4 ஓம்க்கு அக்ராஸாகவும் 24 வோல்ட் தான், 12 வோல்ட் அக்ராஸாகவும் 24 வோல்ட் தான் இருக்கும், 6 ஓம்க்கு அக்ராஸாகவும் 24 வோல்ட் தான் இருக்கும். பட் நம்மளோட கொஷின் வந்து 12 ஓம் ரெசிஸ்டர் கிட்ட அப்படின்றதுனால ஜஸ்ட் அந்த இடத்துல மட்டும் இந்த வோல்டேஜ் அப்ளை பண்ணி அதில் போகிற கரண்ட் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ கரண்ட் த்ரூ 12 ஓம் ரெசிஸ்டர் இஸ் பை அகைன் யூசிங் தி ஓம்ஸ் லா. ஸோ I is equal to V/R. ஸோ தட் இஸ் 24/12. ஸோ தட் இஸ் 2 amps. ஸோ இந்த கிவன் கொஷினில் 2 amps பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் அவர் செகண்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 ஓம்க்கு அக்ராஸாக நடக்கிற வோல்டேஜ் ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் 45 வோல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி டெர்மினலுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் கொடுத்துருந்தா 10 ஓம்க்கு அக்ராஸாக 45 வோல்ட் வோல்டேஜ் ட்ராப் வந்து அக்கர் ஆகும் அப்படிங்கிறதான் இந்த கிவன் கொஸ்டின். ஸோ இப்போ இந்த கிவன் கொஸ்டினை நம்ம ஈஸியாக புரிகிற மாதிரி நம்ம ரீட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அது மேலே இருக்கிற போர்ஷன்ஸ் அண்ட் லோவர் போர்ஷன், ஸோ ரெண்டுமே பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது டெர்மினல்ஸ் ஏபி ஆஸ் யூஷுவல். ஸோ 2 சர்க்யூட்டுமே சேம் தான். ஸோ இப்போ 10 ஓம் கராஸாக 45 வோல்ட் ட்ராப் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறதுனால நான் அதை மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏவுக்கும் பிக்கும் நடுவில் என்ன வோல்டேஜ் கொடுத்துருந்தா 10 ஓம்க்கு அக்ராஸாக 45 வோல்ட் வோல்டேஜ் ட்ராப் வந்து அக்கர் ஆகும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இப்போ இந்த கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு பிரான்ச் கீழே ஒரு பிரான்ச் பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேரலல் சர்க்யூட்டில் வோல்டேஜ் சேம், அதை நம்ம லாஸ்ட் ப்ராப்ளத்தில் பார்த்தோம். ஸோ அதனால் இங்கே கீழே லோவர் போர்ஷனுக்கு அக்ராஸாக வோல்டேஜை VAB அப்படின்னா, ஸோ மேலே இருக்கிற போர்ஷனுக்கு அக்ராஸாகவும் அதே VAB தான் இருக்கும். ஸோ அதான் நான் அதில் நம்ம இண்டிகேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சப்ஜெக்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் டிவிஷன் கான்செப்ட் ஆர் வோல்டேஜ் டிவிஷன் ரூல். ஸோ இந்த ரூலை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ அந்த வோல்டேஜ் டிவிஷன் ரூல் என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஏபி அப்படிங்கிற 2 டெர்மினலுக்கு நடுவில்
n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ R1 + R2 + R3 ஸோ அப் டு Rn வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக VAB தட் மீன்ஸ் சம் வோல்டேஜ் கொடுக்குறாங்க. இந்த சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக சம் வோல்டேஜ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வோல்டேஜ் கொடுக்கறதுனால ஒரு ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸாகவும் வோல்டேஜ் ட்ராப் வந்து அக்கர் ஆகும். தட் மீன்ஸ் R1க்கு அக்ராஸாக V1, R2க்கு அக்ராஸாக V2, R3க்கு அக்ராஸாக V3 ஸோ அப் டு Rn அப்படின்னும் போது Rnக்கு அக்ராஸாக Vnங்கிற வோல்டேஜ் ட்ராப் அக்கர் ஆகுது. ஸோ இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, ஸோ 2 டெர்மினலுக்கு அக்ராஸாக நிறைய ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி அதுவும் சீரீஸில் கனெக்ட் பண்ணி ஸோ ஒரு வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வோல்டேஜ் வந்து ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸாக ஈக்குவலாக டிவைட் ஆகும். தட் மீன்ஸ் வாட்? ஸோ VAB ஈக்குவல் டு ஸோ அங்கே இருக்கிற இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ தட் இஸ் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. ஸோ அதுதான் இந்த சர்க்யூட்டில் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இப்போ இதில் எந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக நமக்கு என்ன வோல்டேஜ் ட்ராப் அக்கர் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு டேரெக்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா V1 ஈக்குவல் டு VAB இன்ட்டு R1/R1 + R2 + அப் டு Rn. தட் மீன்ஸ் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக வோல்டேஜ் ட்ராப் வேணுமோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூ ஹேவ் டு மல்டிப்ளை தி டோட்டல் வோல்டேஜ் applied across the circuit. So this is VAB is the total voltage applied across the circuit. So and the voltage into எந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸாக நம்ம வோல்டேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அந்த ரெசிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் சம் ஆஃப் ஆல் த ரெசிஸ்டன்ஸ் அதில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா we can able to find the voltage drop across the given or ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ V2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ஜஸ்ட்டு R1 எடுத்துகிட்டு R2 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணால் போதும். ஸோ டோட்டல் வோல்டேஜ் இன்ட்டு கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை தி சம் ஆஃப் ஆல் த ரெசிஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் தி சீரிஸ் சர்க்யூட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா R3க்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரீப்ளேசிங் தி R2/R3. ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளைங் தி டோட்டல் வோல்டேஜ் பை தி கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை தி total resistance connected in series in the given circuit. ஸோ இதை தான் நம்ம இப்போ n ரெசிஸ்டன்ஸுக்கு அப்போ nth ரெசிஸ்டன்ஸ் நம்ம நியூமினேட்டரில் போட்டு டினாமினேட்டரில் சம்மேஷன் ஆஃப் ஆல் த ரெசிஸ்டன்ஸ் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் பை மல்டிப்ளைங் தி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ நம்ம ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம்? ஸோ எந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸாக நமக்கு வோல்டேஜ் ட்ராப் வேணுமோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இந்த சர்க்யூட்டால் டிவைட் பண்ணி டோட்டல் வோல்டேஜால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸோடைய வோல்டேஜ் ட்ராப் என்னங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அப்பர் போர்ஷன் பாருங்கள். ஏன்னா நம்ம அங்கே தான் நமக்கு 45 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல இப்போ நம்ம இந்த வோல்டேஜ் டிவிஷன் கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐ எம் அப்ளைங் தி வோல்டேஜ் டிவிஷன் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டில் வோல்டேஜ் அக்ராஸ் 10 ஓம் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் இன்ட்டு corresponding resistance 10 ohm அக்ராஸா அப்படின்னா 10 ohm. ஸோ 10 divided by total voltage present in the series combination. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 30 ohm 10 ohmங்கிறது தான் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் 30 + 10. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் தி அப்பர் போர்ஷன் நமக்கு கிடைக்கும். தட் இஸ் VAB is nothing but 45 into 4 that is 180 volt. So this is the total voltage given to the terminal AB. So in order to get the voltage drop of 45 volt across the 10 ohm resistor, so this 180 volt is available at the option D. So option D is the correct answer. So next, suppose lower portionல இருக்கிற 5 ohm resistance அக்ராஸாக என்ன வோல்டேஜ் ட்ராப் அக்கர் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இந்த சேம் வோல்டேஜ் ட்ராப் தான் கீழே இருக்கிற போர்ஷனுக்கும் இருக்கும். பிகாஸ் மேலே இருக்கிற போர்ஷனும் கீழே இருக்கிற போர்ஷனும் பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இன் பேரலல் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து சேம். ஸோ நம்ம அதே வோல்டேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஜஸ்ட் ஐ எம் ரிமூவிங் தட் AB as and substituting as 180 volt. ஸோ இப்போ இதில் டோட்டல் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 180 volt தெரியும். பட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 5 ஓம் அக்ராஸாக என்ன வோல்டேஜ் நமக்கு வேணும் அப்படிங்கிறத. ஸோ ஜஸ்ட் ஐ எம் அகைன் யூஸிங் தி வோல்டேஜ் டிவிஷன் கான்செப்ட். தட் மீன்ஸ் voltage across 5 ohm resistance is nothing but total voltage into corresponding resistance. Corresponding resistance is 5 ohm across na voltage find out pannom. So I am just putting 5 divided by
the number of resistance connected in the series combination. So 5 ohm and 20 ohm, so 5 plus 20, so 5 by 25. So simplifying, we get V5 equal to 36 volt. That is voltage drop across 5 ohm என்னன்னு பார்த்தீங்கன்னா 36 volt இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் கொஷின் கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டாங்கன்னா அப்போ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்து தேர்ட் ப்ராப்ளம் போகலாம். திஸ் இஸ் அவர் தேர்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ் அண்ட் பேரல் காம்பினேஷனில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அக்ராஸ் ஏபி டெர்மினலுக்கு அக்ராஸாக 12 volt பேட்டரி சப்ளை கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுத்துட்டு 6 ohm ரெசிஸ்டன்ஸில் போகிற கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி கரண்ட் ஃப்ளோ 6 ohm ரெசிஸ்டன்ஸ் by applying 12 volt supply to the terminal A and B. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை ஸோ கிவன் கொஷினுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக புரிகிற மாதிரி ட்ரா பண்ணலாம். ஸோ அப்படி ட்ரா பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐ எம் கிவிங் 12 volt to the terminal A and B. ஸோ இப்போ இதில் 3 ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு நியர் ஏ டெர்மினல். ஸோ அதை வந்து இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி சிங்கிள் ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா. ஸோ கன்வெர்ட்டிங் தி resistance connected in parallel. So I'm just substituting the value and finding the value of R equivalent. That is nothing but 8 by 5 ohm. So next பார்த்தீங்கன்னா இந்த big terminal பக்கத்தில் so 2 resistance are connected in parallel. So I'm just again converting that 2 resistance combination as an equivalent resistance by R equivalent 2 is nothing but so 1 by R1 plus 1 by R2. So that is R equivalent 2 is 24 by 5 ohm. So this is the 24 by 5 ohm. இப்போ சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணிங்கன்னா ஸோ இந்த 3 ரெசிஸ்டன்ஸுமே சிங்கிள் ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ அதோட வேல்யூ வந்து 8 by 5 ohm. ஸோ இப்போ இந்த 2 ரெசிஸ்டன்ஸையும் நம்ம சிங்கிள் ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ தட் இஸ் 24 by 5 ohm. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 12 volt நம்ம இதுக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணும்போது ஸோ இதில் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இதில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதே கரண்ட்டு தான் 6 ohm ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் 24 by 5 ohm வந்து நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 by 5 ohm அக்ராஸாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் தான் 6 ohm ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 24 by 5 ohm அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் by using the voltage division rule. So by applying voltage division rule, so this is the formula. So total voltage into corresponding resistance divided by the total resistance present in the series circuit. So VAB into so 24 by 5, that is the corresponding resistance value, divided by the total resistance present in the series combination, that is 8 by 5 ohm plus 24 by 5 ohm. So அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ 5 கேன்சல் அண்ட் அகைன் 12 24 32 எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நமக்கு கிடைக்கிற வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் தி 24 by 5 ohm பார்த்தீங்கன்னா 9 volt. ஸோ இந்த வோல்டேஜ் ட்ராப் தான் 6 ohm அக்ராஸாகவும் இருக்கும். ஸோ தட் இஸ் ஸோ இன் தட் 6 ohm அக்ராஸாக நமக்கு 9 volt தெரியும். ஸோ பை யூஸிங் தி ஓம்ஸில் we can able to easily find the current through 6 ohm resistor. So the value of current through 6 ohm resistor is 9 by 6 equal to 1 by 5 amps. So that is in the B option. So B 1.5 amps. This is our fourth problem. So இந்த ப்ராப்ளத்தில் பல்புடைய ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 500 watt 100 volt. ஸோ இந்த பல்பை எடுத்துகிட்டு போயிட்டு 230 volt சப்ளைவில் கனெக்ட் பண்ணுறாங்க. அப்படி கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பல்போடைய மேக்ஸிமம் வோல்டேஜ் ரேட்டிங்கே பார்த்தீங்கன்னா 100 volt தான். பட் அது 230 volt மெயின் சப்ளையில் கொடுத்தா நிச்சயமாக ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அது சீரீஸில் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு கொஷினாக கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு கண்டிஷனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இட் ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட்லி அண்ட் தி பல்ப் கன்சியூஸ் 500 watt. தட் மீன்ஸ் பல்ப் வந்து மேக்ஸிமம் பவரை வந்து கன்சியூம் பண்ணுது. அப்படின்னா மேக்ஸிமம் வோல்டேஜ் அதுக்கு அப்ளை ஆகணும், மேக்ஸிமம் கரண்ட் அதில் வந்து ஃப்ளோ ஆகணும். இதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இதை வச்சுட்டு தான் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிவன் கொஷினை டயக்ராமேட்டிக்காக பார்க்கலாம். ஸோ டயக்ராமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி பல்ப். ஸோ இதில் 500 watt 100 volt மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து சீரீஸில் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அக்ராஸாக நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ் 230 volt மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஆரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலாக இது 2 மெத்தடில் இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு மெத்தடில் பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா பல்புடைய ரெசிஸ்டன்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் வாட்க்கு மேக்ஸிமம் வோல்டேஜுக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ RB இஸ் நத்திங் பட் B² by P, தட் இஸ் பவர் ஃபார்முலா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 ohm. ஸோ ஐ ஆம் ஜஸ்ட் ரீப்ளேசிங் தி பல்ப் ஆஸ் ஏ ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலன்ட், தட் இஸ் 20 ohm.
ஸோ இப்போ மேக்ஸிமம் இந்த பல்ப் வந்து 500 வாட் கன்சியூம் பண்ணுறதுக்கு நிச்சயமாக அதில் 100 வோல்ட் நம்ம கொடுத்தாகணும். ஸோ அப்போ நிச்சயமாக அது 100 வோல்ட் எடுத்துக்கும். ஸோ அதனால் அந்த சர்க்யூட்டில் நான் 100 வோல்ட்டை மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டன்ஸ் சீரிஸில் கனெக்ட் ஆகிருக்கு. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தெரியும், ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் கிராஸாக இருக்கிற வோல்டேஜும் தெரியும். பை யூஸிங் த வோல்டேஜ் டிவிஷன் ரூல் ஆர் வோல்டேஜ் டிவிஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் மீன்ஸ் voltage across 20 ohm resistor is nothing but total voltage into corresponding resistance divided by the total resistance present in the series combination. That means what? 100 equal to the total voltage 230 into the corresponding resistance value is 20 ohm divided by the series combination oda resistance oda add panni podano. So that is R plus 20. So that is 1 equal to, ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். ஸோ கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 26 அப்படின்னு வரும். ஸோ தட் இஸ் ஆப்ஷன் சி. ஸோ இப்போ இதை இன்னொரு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பல்ப் வந்து மேக்ஸிமம் பவரை வந்து கன்சியூம் பண்ணுது. ஸோ அப்போ நிச்சயமாக அதுக்கு நம்ம 100 வோல்ட் கொடுத்தே ஆகணும். ஸோ அப்போ ரிமைனிங் வோல்ட் எங்கே அக்கர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அக்கராஸாக தான் கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ 230 minus 100 இஸ் நத்திங் பட் 130 வோல்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டன்ஸ் சீரிஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ டோட்டல் வோல்டேஜ் 230 வோல்ட் தெரியும். ஸோ இப்போ இதில் போகிற கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஐஸ் ஈக்குவல் டு P by V, பிகாஸ் திஸ் கரண்ட் மஸ்ட் ஃப்ளோ பிகாஸ் தென் ஒன்லி கன்சியூம்ஸ் 500 watt. ஸோ த பவர் டிவைடட் பை வோல்டேஜ் தட் இஸ் 500 by 100 5 amps. ஸோ இப்போ இந்த 5 amps மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ ஆனால் தான் பவர் கன்சப்ஷன் வந்து 500 watt இருக்கும். ஸோ அப்போ இந்த சர்க்யூட்டில் போகிற கரண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 amps. சார் இப்போ 5 ampsங்கிறது பல்பில் போகிற கரண்ட்னு சொன்னீங்க. பிகாஸ் ரெசிஸ்டன்ஸும் பல்பும் சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சீரிஸ் சர்க்யூட்டில் கரண்ட் சேம். ஸோ அப்போ அதே 5 amps தான் ரெசிஸ்டன்ஸ் வழியாகவும் போகும், பல்ப் வழியாகவும் போகும். ஸோ இப்போ இந்த சர்க்யூட்டில் இப்போ ஆருக்கு அக்ராஸாக வோல்டேஜ் என்னன்னு தெரியும். ஸோ ஆரில் போகிற கரண்ட் வேல்யூ தெரியும். ஸோ அதில் வந்து நம்ம ஈஸியாக ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது R equal to V by I equal to 130 by 5, that is 26 ohm. So this is the another method to find the resistance value. So this is our fifth problem. So இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா டயக்ராம் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணுற அந்த 6 பல்ப்ஸ்மே பார்த்தீங்கன்னா சிமிலர் பல்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிமிலர் பல்ப் தி சென்ஸ் ஆல் ஆஃப் தம் ஹேவிங் தி சேம் ரேட்டிங் அண்டு சேம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ மோஸ்ட்லி பல்ப் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோடைய கரஸ்பாண்டிங் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட்டாக ட்ரா பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தையும் நம்ம அப்படி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளத்தில் கேட்ட கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி பவர் கன்சப்ஷன் பை அப்ளைங் தி 2 conditions அண்ட் தென் we need to take the ratio of the power consumption. So that will be our answer. So next first condition அப்ளை பண்ணி நாம் இப்போது பவர் கன்சப்ஷன் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் பல்ப்ஸ் ஆர் க்ளோயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் இருக்கிற 6 பல்ப்ஸுமே வந்து இப்போ க்ளோ ஆகுது. ஸோ அப்போ 6 ரெசிஸ்டன்ஸுமே அந்த சர்க்யூட்டில் வந்து இப்போ ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ 6 ரெசிஸ்டன்ஸுமே இருக்கிற மாதிரி சர்க்யூட்டை வந்து நான் ரீட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் தி சர்க்யூட். ஸோ இப்போ இந்த சர்க்யூட்டில் செக்ஷன் ஏவில் 3 ரெசிஸ்டன்ஸுமே வந்து பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு. செக்ஷன் பியில் 3 ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஐ எம் reducing the parallel circuit. So this is the formula by step approach. So the overall resistance is R by 3 and the section A. So similarly section B is also R by 3 because that portion is also contains the same resistance value. So this is the equivalent circuit R by 3 and R by 3 of section A and section B. So in this 2 resistors are connected in series. So இதில் 2 ரெசிஸ்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கிறதால you have to just add the resistance by finding the equivalent resistance. So I'm just added up. So that is 2R by 3. So this is the final equivalent circuit of the condition number 1. So now I am finding the power consumption by applying the voltage resistance formula. So that is the E square by RS. So that is the P1 equal to E square by 2R by 3. So now I am applying the second condition. So in the second condition பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏவில் வந்து 2 பல்ப்ஸ் க்ளோ ஆகுது. செக்ஷன் பியில் வந்து 1 பல்ப் க்ளோ ஆகுது. ஸோ the section A contains 2 resistance term, section B contains 1 resistance term. So this is the equivalent resistance circuit of the given condition. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏவில் 2 ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஐ எம் ஃபைண்டிங் தி equivalent resistance by step approach. So this is the equivalent resistance of the section A, that is R by 2. So
So I am redraw the circuit. So that is R by 2 and series with the resistance R. So this is the circuit. So in the circuit, two resistors are connected in series. So series the sense you just sum up the resistance value to get the overall resistance. So this is the step by step approach. So this is the overall equivalent circuit of the given condition. So 3R by 2 is the resistance value and the applied voltage is E. Now I am finding the power. So power formula is nothing but voltage square by resistance value. So this is P2 is nothing but E square by 3R by 2. So now I am finding the ratios. So for that I just rewritten the equations. P1 equal to E square by 2R by 3 and P2 equal to E square by 3R by 2. So now I am taking the ratios. The P1 by P2 is nothing but E square by 2R by 3 into 3R by 2 divided by E square. So I am cancelling the E terms and R terms and rearranging the numerical values. So I am getting 9 by 4. So 9 by 4 is nothing but 9:4. So that is option B. So thanks for watching this video. So if you are really liked this video, it means just subscribe our channel and share it with your friends.